வணக்கம் வணக்கம் வணக்கம். எக்ஸ்ட்ரீம் தமிழ் குடும்பத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். பொதுவா நம்ம எல்லாருமே வேலைக்கு போறோம், திரும்ப வரோம், படுத்து தூங்குறோம், ரிப்பீட். வேலைக்கு போறோம், திரும்ப வரோம், படுத்து தூங்குறோம், ரிப்பீட். மறுநாள் காலையில மறுபடியும் வேலைக்கு போறோம், மாச சம்பளம் வருது, அது பத்தலன்னு புலம்பிக்கிட்டே இருக்கும். காசு காலியாகும் போது என்ன பண்றோம்? கடன் வாங்குறோம். நமக்குன்னு ஆசைகள், கனவுகள் அவ்வளவு. ஏங்க ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சா கூட இந்த மாச கடைசியில ரொம்ப டைட்டா இருக்குமேனு அதை கூட ஒதுக்கி வச்சுட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, ஆனா நிறைய விஷயங்களை தியாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை வச்சுக்கிட்டு நாம எங்க வீடு, காடு, டூருன்னு எப்போ எப்படி இதெல்லாம் என்ஜாய் பண்ண போறோம்? இப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு அடிஷனலா வருமானம் இருந்தா நல்லா இருக்குமே. ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வந்துடாதா, ஒரு 3000 ரூபாய் சேர்த்து வந்துடாதா அப்படின்னு பல நேரங்களில் நம்ம யோசிச்சு பார்த்திருப்போம். டக்குன்னு எது நினைச்சாலும் செய்யவும் முடியாது. ஏன் இப்ப செய்யக்கூடிய வேலையை முழு நேரத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு உங்க வேலையும் தொந்தரவு செய்யாம, உங்க தொழிலையும் தொந்தரவு செய்யாம ஒரு பகுதி நேர வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஓய்வு நேர வேலை வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். அதுக்கான ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் இல்ல கொஞ்சம் பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குன்னே வச்சுக்கலாம். எங்க முதலீடு இருக்காது, வீட்ல இருந்தே வேலை செய்யலாம். இன்னைக்கு கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலைக்கு நாளைக்கோ அல்லது நம்ம குடும்பத்துக்கோ காசு வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. அப்படிலாம் எவனும் தூக்கி கொடுக்கவும் மாட்டான். ஆனா இதுல நீங்க செய்யக்கூடிய ஸ்மார்ட் ஒர்க்குக்கு உங்க தலைமுறைக்கே வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இதை பத்தி நான் கேள்விப்பட்ட போது நானும் பெருசா நம்பல. ஆனா ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது உண்மை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னடா இவன் புதுசா விளம்பரம் பண்றான்னு நினைக்காதீங்க. இது ஒன்றும் பெய்டு ப்ரமோஷன் இல்ல. நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன், அவ்வளவுதான். மறக்காம கான்டாக்ட் பண்ணி பாருங்க. ஒருவேளை இதுல வந்துட்டு நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்க, இதுல இருந்தே உங்களுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா நல்லது தானே. உங்க கனவை நோக்கி ஒரு அடி முன்னேறின மாதிரி இருக்கட்டுமே. அதுக்காக தான் சொல்றேன். நீங்க செக் பண்ணி பாருங்க.